இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகிறது மோந்தா புயல். ஆந்திராவின் காக்கிநாடா அருகே நாளை மறுநாள் கரையை கடக்கும் என கணிப்பு. மகாராஷ்டிரா பெண் மருத்துவரின் மரணம் பாஜக ஆட்சியின் கொடூர முகத்தை காட்டுகிறது. யாரிடம் நீதியை எதிர்பார்ப்பது என்று ராகுல் காந்தி கேள்வி. சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க பாஜக அதிமுக சதி என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். தாய்லாந்து கம்போடியா இடையே ட்ரம்ப் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம். பதவியேற்ற 8 மாதங்களில் 8 போர்களை நிறுத்தியுள்ளதாக பெருமிதம். வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தடுப்பணைகளை கடந்து கடலில் கலக்கிறது. இதனிடையே வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து சென்னைக்கு 770 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு 810 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. நேற்று மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்துள்ளதால் தற்போது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவில் ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம் மற்றும் ஒடிசாவின் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை ஒடிசா மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை கொட்டும் என கணிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு தேவையான படகுகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஒடிசாவில் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைக்க 300 நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து 120 தீயணைப்பு வீரர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்றும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை பாஜக தலைமையிலான ஆட்சியின் நிறுவனமயமாக்கப்பட்ட படுகொலை என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சதாரா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த 23ஆம் தேதி தங்கும் விடுதி ஒன்றில் இறந்து கிடந்தார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் உதவி ஆய்வாளர் கோபால் பதானே, மனரீதியாக துன்புறுத்திய மென்பொருள் பொறியாளர் பிரசாந்த் பங்கர் ஆகியோரே தனது மரணத்திற்கு காரணம் என்று குறிப்பிட்டு 4 பக்க தற்கொலை குறிப்பு ஒன்றை அவர் எழுதி வைத்திருந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெண் மருத்துவரின் மரணம் பாஜக ஆட்சியின் மனிதாபிமானமற்ற மற்றும் உணர்ச்சிகள் இல்லாத கொடூர முகத்தை வெளிப்படுத்துவதாக திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மற்றவர்களின் துன்பத்தை போக்கிய மருத்துவர் ஊழல் நிறைந்த அதிகார நடைமுறையில் குற்றவாளிகளின் கொடூரத்திற்கு பலியாகியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவர்களே அப்பாவி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள திரு ராகுல் காந்தி, பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் மருத்துவரை முறைகேட்டில் ஈடுபடவும் நெருக்கடி கொடுத்துள்ளனர் என்று புகார் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்களே குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கும்போது யாரிடம் நீதியை எதிர்பார்ப்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை நீக்க முயற்சி நடைபெறுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கவும் புதிதாக பெயர் சேர்க்கவும் தேர்தல் ஆணையம் வாய்ப்பு வழங்கியது.
இதையடுத்து செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 47 லட்சமாக குறைந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதல் கட்டமாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உட்பட மொத்தம் 10 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களின் வாக்குகளை நீக்க முயற்சி நடப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திமுகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற தேர்தல் ஆணையம் மூலம் மத்திய பாஜக அரசு முயற்சி செய்வதாக கூறியுள்ளார். உழைக்கும் மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் ஆகியோரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி தங்களுக்கு சாதகமாக திருத்தம் செய்ய பாஜகவும் அதிமுகவும் தப்பு கணக்கு போடுவதாக அவர் விமர்சித்துள்ளார். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து திமுகவினர் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கைவிட வலியுறுத்தியுள்ள அவர், வாக்காளர் பட்டியலை சீர்படுத்த வேண்டுமென்றால் அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 2026இல் தமிழ்நாட்டில் 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி என்றும் தமது கடிதத்தில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ஆசிய நாடுகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக வெள்ளை மாளிகையில் இருந்து தனி விமானத்தில் நேற்று புறப்பட்ட டிரம்ப் முதலில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். அவரை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், அந்நாட்டு உள்துறை அமைச்சர் சைபுதீன் நசுத்தியோன் ஆகியோர் வரவேற்றனர். தம்மை வரவேற்று அமெரிக்கா மற்றும் மலேசிய கொடிகளை அசைத்தவாறு மக்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட டிரம்ப் அங்கு பாரம்பரிய இசையுடன் நடந்த நடனத்தில் வெகு இயல்பாக நடனமாடியது அனைவரையும் ரசிக்க வைத்தது. பின்னர் கோலாலம்பூரில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சி மாநாட்டில் டிரம்ப் கலந்து கொண்டார். மாநாட்டின் ஒரு பகுதியாக எல்லை பிரச்சினை காரணமாக போரில் ஈடுபட்ட கம்போடியா, தாய்லாந்து நாடுகள் இடையில் வெடித்த போரை நிறுத்துவதற்கான அமைதி ஒப்பந்தம் டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்தானது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் தமது முயற்சியின் விளைவாகவே இந்த போர் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதுவரை எந்த அதிபர்களும் போர்களை நிறுத்துவதில் அக்கறை காட்டவில்லை என்ற அவர், அவர்களால் போரை தொடங்க மட்டுமே முடியும் என்றார். பதவியேற்ற 8 மாதங்களில் 8 போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்கா 100% துணையாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். அதேபோல் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே தொடங்கவிருந்த போர் தமது முயற்சியாலும் இரு நாட்டு தலைவர்களின் ஒத்துழைப்பாலும் உடனே தவிர்க்கப்பட்டதாக கூறிய ட்ரம்ப், அமெரிக்க மக்கள் சார்பில் ஒவ்வொரு போரையும் நிறுத்துவதில் பெருமை கொள்வதாகவும் அனைத்து நாடுகளுக்கும் இடையே தோழமை உணர்வை வளர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். பின்னர் அமெரிக்கா, மலேசியா நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்நிலையில் ஆசியான் உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் திரு மோடி அதில் உரையாற்றி வருகிறார். நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வரும் நிலையில் கொள்முதலை விரைவுபடுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு 3 ஆய்வுக் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பேட்டில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு நெல்லின் ஈரப்பதம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தது. பின்னர் ஆய்வுக்காக நெல்மணிகளை குழுவினர் எடுத்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி கொள்முதல் நிலையத்திலும் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடம் உடனடியாக அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்து உரிய அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மத்திய குழு இதை பார்வையிடுவதற்காக வந்திருக்காங்க. பார்வையிட வரவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த வருஷம் முழுமையான நிபந்தனை இல்லாமல் ஈரப்பதத்தை தளர்த்தி தரணுங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏன்னா எப்போ வேணாலும் மழை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 மாதம் இருக்குது. நவம்பர், டிசம்பருங்கிறது கடுமையான கனமழை இருக்கிற காரணமாக இருக்குது. அதில் ஈரப்பதத்தை முற்றிலும் தளர்த்தணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பயிர் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் கட்டின எல்லா வளத்துக்கும் இந்த வருஷம் பயிர் காப்பீடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். இந்த அதிகாரத்தை, இந்த நிர்ணய அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். விடுமுறை நாட்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கும் என தமிழ்நாடு அரசு கடந்த 19ஆம் தேதி அறிவித்தபடி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் இயங்குவதை மாவட்ட ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். இதுவரை 40,000 மெட்ரிக் டன் அரவை பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறுவடை செய்யப்பட்டு கொண்டு வருகிற நெல்களை இன்றைக்கி கொள்முதல் செய்துட்ருக்காங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் 2,08,000 மெட்ரிக் டன் வரைக்கும் கொள்முதல் செய்துட்டோம்.
இதனிடையே திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 42.61 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் நெல் கொள்முதல் முடியும் நேரம் மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசின் துரித நடவடிக்கையால் கொள்முதல் செய்யப்படும் நெல் பிற மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் அனுப்பப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆட்சியில் சராசரியாக 22.70 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே 35% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக முன்னாள் அதிபர் ரீகன் பேசுவது போல சித்தரித்து கனடாவில் ஒளிபரப்பான தொலைக்காட்சி விளம்பரத்திற்கு டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தக பேச்சுவார்த்தை நிறுத்தப்படுவதாக கூறியிருந்தார். சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் அடையாறு ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதையடுத்து ஆற்றின் முகத்துவாரத்தை 50 மீட்டர் அளவிற்கு அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கோவை இருட்டுப்பள்ளம் அருகே நொய்யல் ஆற்றில் யானை ஒன்று ஒய்யாரமாக நடந்து சென்ற காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன. சாடிவயல் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய அந்த யானை ஆற்றில் இறங்கி சென்றதை வீடியோ எடுத்த சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். குற்றாலத்தில் 10 நாட்களுக்கு பிறகு மெயின் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளின் கரைகள் கடுமையாக சேதமடைந்தன. இதனால் பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. மெயின் அருவி கரையில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி கரையில் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெறாததால் குளிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை மாலை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவிலில் திருப்பூரை சேர்ந்த 200 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்ற முருகன் வள்ளி திருக்கல்யாணம் குறித்த கும்மி ஆட்டத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சிவகாசியில் கடந்த 19 மாதங்களில் 2959 பேர் தெருநாய்கள் கடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. சிவகாசியில் அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு 301 டிராக்டர்கள் சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்காக திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட டிராக்டர்கள் பிரத்யேக சரக்கு ரயிலில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு புறப்பட்டு சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது. ஓசூர் அருகே தாயை பிரிந்து தவித்து வரும் யானைக்குட்டியை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரியுள்ளனர். தேன்கனிக்கோட்டை அடுத்த மாரச்சந்திரத்தில் யானைக்குட்டி சுற்றித் திரிவதை பார்த்த இளைஞர்கள் சிலர் கம்பு கட்டைகளால் விரட்டி அடிக்க முயன்றது வேதனை அளிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். சர்வதேச அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த சென்னை கபடி வீராங்கனை கார்த்திகா, திருவாரூர் கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டி தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி பிரிவில் ஈரான் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. முன்னதாக பதக்கம் வென்று சென்னை திரும்பிய கார்த்திகாவுக்கும் அபினேஷ் மோகன்தாஸுக்கும் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை கண்ணகி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் கார்த்திகாவின் தாய் சரண்யா ஆட்டோ ஓட்டி வருகிறார். தந்தை ரமேஷ் கட்டுமான தொழிலாளியாக உள்ளார். வறுமையின் பிடியில் இருந்தபோதும் தடைகளை தகர்த்து சாதனை படைத்த கார்த்திகாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 92,000 ரூபாயாகவும் 1 கிராம் 11,500 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 170 ரூபாயாக உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். அயர்லாந்து அதிபர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட பெண் வேட்பாளர் கேத்ரின் கொனோலி வெற்றி பெற்றுள்ளார்.
கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெற்ற கேத்ரினுக்கு 63% வாக்குகள் கிடைத்தன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஃபின் கேல் கட்சியின் வேட்பாளர் ஹீத்தர் ஹம்ஃப்ரீஸ் 29.5% வாக்குகளை மட்டுமே பெற்றார். காசா விவகாரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை கேத்ரின் கனோலி கடுமையாக விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான டுனிசியாவில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் ரசாயன ஆலையை மூடக்கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேப்ஸ் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசுக்கு சொந்தமான ரசாயன தொழிற்சாலையால் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் புற்றுநோய், சுவாச கோளாறு, எலும்பு புரை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் அந்த தொழிற்சாலையை உடனடியாக மூடக்கோரி தலைநகர் டுனிஸ் சாலைகளில் ஏராளமானோர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தி வந்த அவர்கள் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கேப்ஸ் ரசாயன தொழிற்சாலையில் இருந்து தினமும் டன் கணக்கில் ஆலை கழிவுகள் கடலில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை பாஜக தலைமையிலான ஆட்சியின் நிறுவனமயமாக்கப்பட்ட படுகொலை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை நீக்க முயற்சி நடைபெறுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.